அண்ணா கேமரா ரோல். ஆ. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல செமி வருவாங்களா? வெஸ்ட் இண்டீஸ் தானே? இங்கிலாண்ட பத்தி பேசிட்டு இருக்கடா. ஆடுறான் இங்கிலாந்துக்கு அடுத்த போட்டி யார் கூட தெரியுமா? யூஎஸ்ஏ கூட. ஆ. அவ்வளவுதான் ஜாலி. நாங்க எப்படியாவது வந்துருவோன்ற நம்பிக்கை எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. இல்ல வராது. ஏன் 3 டீமுமே 2 போட்டி வின் பண்ணிட்டாங்கன்னா நாங்க 2-2 ஏற்கனவே கொஞ்சம் பாயிண்ட் வெஸ்ட் இண்டீஸ் அடிச்சு நாங்க கொஞ்சம் நல்ல பாயிண்டா இருக்கிறோம் ஆல்ரெடி. வெஸ்ட் இண்டீஸ் இப்ப யுஎஸ்ஏ அடிச்சு நல்ல பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காங்க. பரவாயில்ல இப்ப யூஎஸ்ஏ நாங்க அடிச்சு ஒரு 15 ஓவர்ல மேட்சை முடிச்சு சரி ஓகே விடுங்க. போயிடுவோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இங்கிலாந்து vs சவுத் ஆப்பிரிக்கா போஸ்ட் மேட்ச் அனலைசிஸ். ரிவ்யூன்னு சொல்லக்கூடாதா? நிதிஷா மாறிட்டாங்க. இப்ப நம்ம அடுத்து நானா மாற போறேன். ஆலினார் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என் கூட ஆஸ்தான நிதிஷ். ஓகே நிதிஷ், சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து இந்த மேட்சுக்கு வந்து எதிர்பார்ப்பு நிறைய இருந்தாலுமே எல்லாருடைய ஒரே ஒரு ஆன்சர் என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா தான் இந்த மேட்ச் ஜெயிக்கும் தான் சொல்லியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் நம்மள தவிர என்ன தவிர. ஆனா நானுமே கொஞ்சம் டபுள் மைண்டட் தான் இருந்தேன். ஏன்னா நீங்க பட்லர் ஃபேனுங்கிறதுனால மைண்ட் அந்த பக்கம் போச்சு. மைண்ட் அங்க போச்சு. பட் ஆனா என்னோட கிரிக்கெட்டா பார்க்கும்போது நான் ஆப்வியஸ்லி சொல்லிருந்தேன் சவுத் ஆப்பிரிக்கா இந்த மேட்ச் ஜெயிக்கிறது பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அண்ட் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணிருந்தாங்க. வேற நான் படுத்துட்டேன். சரி ஓகே. ஃபார்முக்கு வர மாட்டேங்கிறான்டா. இந்த பக்கம் மார்க்ரமும் ஃபார்ம்ல இல்ல. ஆனா கேப்டன்சி நல்லா பண்றானே என் தலைவன். கேப்டன்சி நல்லா பண்றான். நேத்து பட்லரோட கேப்டன்சியே நல்லா இருந்துச்சு. ஆனா முக்கியமா கான்ட்ரிபியூட் இல்லையே. டிகா கிரிக்கெட் எடுத்த கேட்ச், கிளாசன் அவுட் எடுத்த அந்த ரன் அவுட் அதெல்லாம் வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல ஒரு கேட்ச் கான்ட்ரோவர்சியலா இருந்துச்சு பாத்தீங்களா? டிகாகோட கேட்ச் அது அவுட்டா அவுட் இல்லையா? என்ன பத்தி நாட் அவுட் தான். ஆனா டிகாக் வந்து செம்ம பிளேயர். கேட்டாரு பவுலர்ட்டுமே கேட்டாரு. நிறைய பேர் கேட்டாங்க அது மாதிரி கேட்கலாமா கேட்கலாமே. ஏன்னா ரொம்ப ஜென்யூனா ஆடிட்டு இருக்கும் போது டெஃபினட்டா அந்த கான்ஃபிடென்ட் கேக்குறாரு. இன்னொரு விஷயம் பவுலருக்கு அது தெரியாது. எஸ் அந்த பால் வந்து நாட் அவுட் அம்பையர் கரெக்டான டிசிஷன் தான் கொடுத்திருந்தாங்க. ஆனா அது அவுட்னு சில பேர் போராடிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு எனக்கு தெரியல. கிளியரா அது பாத்தீங்கன்னா கீழே கிராஸ்ல வந்து டச் ஆயிருக்கும். கிளியரா 2 கை தான் பிடிச்சிருக்காரு. பால் பாதி அங்கதான் இருக்குது. சோ அதனால அது வந்து அவுட் தான் ஆல்மோஸ்ட். அது டெஃபினட்டா இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 ஓவர் செம்ம டாமினண்டா இருந்தாங்க. அடுத்த 10 ஓவர் அப்படியே டல் ஆயிட்டாங்க. நான் ஓப்பனிங்ல அடிக்கும் போது ஐயோ என்னடா இந்த அடி அடிக்கிறானுங்க அப்புறம் பார்த்தா டிகாக் எப்படியா அவுட் எடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா டிகாக்கோட விக்கெட் விழுந்தவன கொஞ்சம் ஒரு சர்க்கிள் இருந்துச்சு. ஆனா அங்க இருந்தா உள்ள வந்தாரு மில்லரு. சோ பொழந்தாரு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டப்ஸ் அவரோட பியூர் ஃபார்ம்ல கிடையாது. அதாவது ஐபிஎல் அடிச்ச மாதிரி இப்ப அடிக்கல. மிடில் ஆர்டர்ல வந்து ஒரு ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாரு. டெல்லியா இருக்கணும். சவுத் ஆப்பிரிக்காவா தான் எப்ப அடிப்பாரு அவரு. அது வெஸ்ட் இண்டீஸ்ல வேற பிச்சு. சோ அதனால அந்த ஸ்கோ அவர் பேட்டிங்கே படல. பட்டிருந்தா மேபி எங்கேயோ போயிருக்கும் ஸ்கோர். பட் இருந்தாலும் இந்த ஸ்கோர் போதுமானதா தான் இருந்துச்சு அவங்களுக்கு. எனக்கு இங்கிலாந்தோட பவுலிங் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் போன மேட்ச் எதுவும் பண்ணல. இந்த மேட்ச் ஆதில் ரஷீத் சொன்னேன். பட் ஆனா ஜோஃப்ரா ஆர்ச்சர் 3 விக்கெட் எடுத்தாரு. சூப்பரா இருந்துச்சு. நல்லாவே கம்பேக் கொடுத்திருந்தாங்க. முக்கியமா ஆர்ச்சரோட கடைசி ஓவருமே நல்லா தான் போட்டிருந்தாரு. சோ இந்த பக்கம் இங்கிலாந்தோட பவுலிங் வந்து ஓரளவுக்கு ஓகே தான். பெட்டர் பவுலிங் கிடையாது அப்படின்னு ஏன்னு தெரியல எனக்கு. நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். மார்க்வுட் டாப்லி மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் அந்த ஸ்பீட் இருக்கே தவிர அதை வச்சு டிஃபீட் பண்ண மாட்டாங்களோ அப்படின்னு. சோ அவ்வளவுதான். இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்ஏ கூட ஒரு போட்டி. அதான் யூஎஸ்ஏ கூட தான் போட்டி. எதுக்கு ஃபீல் பண்றீங்க? இந்நேரம் நாங்க ஜெயிச்சு செமிஃபைனலுக்கு நாங்க தயாரா இருப்போம். ஆனா எங்களை வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பின்னாடி தள்ளி எங்களை மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டீங்க. சாம்பியன் சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் குள்ள வாங்க. சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் குள்ளன்னு பாக்கும்போது சவுத் ஆப்பிரிக்கா நல்லா தான் பேட் பண்ணாங்க. ஆனா அதாவது குரூப் ஸ்டேஜ் ஃபுல்லா ஆடாம இருந்த டிகாக்கு சூப்பர் 8ல வந்து வெறித்தனமா ஆடிட்டு இருக்காரு. அவரு இதுக்கு முன்னாடி 50 ஓவர் ஃபார்மேட்ல வந்து பார்த்தோன்னா முன்னாடி நல்லா ஆட்டு இருந்தாரு. உள்ள செமி போகும்போதெல்லாம் ஆடவே இல்லை அவரு. அண்ட் ஸ்டில் இப்ப நான் பாத்தீங்கன்னா முன்னாடி கேவலமா ஆட்டி இப்ப போட்டு பொழந்துட்டு இருக்காரு. எதுக்கான அறிகுறி? டிகாக் பேட்ல பந்து பட்டுச்சுன்னா நிறுத்தவே முடியாதுன்றது ரொம்ப தெளிவா தெரியுது. எதுக்கான அறிகுறின்னு அவ்வளவுதான் கப் அடிக்க போறாங்கன்ற ஒரு தனி ஒரு விஷயம் எனக்கு தோணுது. சரி ஓகே. இப்போ இங்கிலாந்து பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்கிலாந்துல நீங்க சொன்ன மாதிரி ஓப்பனிங்ல எவனுமே ஃபார்ம்ல இல்ல. சால்ட்டை வந்து ரபாடா தூக்குனது வந்து ஒரு பெரிய இதுவா இருந்துச்சு. அதுதான் மெயின் விக்கெட்டா என்ன பொறுத்தவரைக்கும் இங்கிலாந்துல ஸ்ட்ராங் சோன்ல இருக்குது சால்ட் தானு தோணுது. ஏன்னா சால்ட் மட்டும் தான் பெரிய ஸ்கோர் போறாரு. ஆனா ஜாஸ் பட்லர் வந்து எனக்கு புரியல அவர் ஏன் இப்படி இவ்வளவு மோசமா ஆடுறாருன்னு. கேப்டனுமே ஃபார்ம்ல தானே. எந்த கேப்டன் ஃபார்ம்ல இல்ல. ஆனா எல்லாரும் ஓரளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிடுறானுங்க. ரோஹித் சர்மா பாரு கேப்டன்சில செம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிடுறாரு. அண்ட் ஸ்டில் மார்க்ரமும் செம்ம. எனக்கு ஒரு கேப்டன்சி ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ரோஹித் சர்மா மார்க்ரம். இல்ல இப்பவும் பட்லரோட கேப்டன்சி நம்ம குறை சொல்ல முடியாது. இருக்கிறத வச்சு கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்சம் பெஸ்டா பண்ணலாமேன்னு தோணுது. ஏன்னா கடைசில மாற்றத்தை கொண்டு வரணுமே. இப்ப என்ன சூப்பர் 8 வந்துட்டாங்க. யூஎஸ்ஏ அடிச்சுவாங்க நீங்களே சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன இருக்கு? அதனால செமிஃபைனல்ல தோக்க போறாங்க அவ்வளவுதான். நீயே சொல்லிட்டேன் என் தலைவனை பத்தி அடிக்க போறாங்க நீங்க சொன்னீங்கன்னு நான் சொன்னேன். யூஎஸ்ஏ அடிச்சிருவாங்க நான் சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன். யூஎஸ்ஏ அடிச்சிருவாங்கன்னா சொல்லுவேன். சொல்ல மாட்டேன். இங்கிலாந்து ஜெயிக்கும் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்கா உள்ள போனோம். அதான் நான் வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்கணுமே. ஜெயிச்சிருவாங்களே. சரி ஓகேண்ணே. பாத்தியா இடையில பாத்தியா இவர
ஹாரி ப்ரூக் அடிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அமாவாசை சத்யராஜ் மாதிரி பட்லர் இப்படி உட்கார்ந்தாரு, அப்புறம் இப்படி வந்தாரு, அப்புறம் இப்படி வந்தாரு. ஏன்னா ஒவ்வொரு விக்கெட் போக லிவிங்ஸ்டன் விக்கெட் போக ஹாரி ப்ரூக் விக்கெட் போக அப்புறம் திரும்ப வந்த இடத்துக்கு திரும்பி போக ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பாட்மேன் ஓவர்ல அடிச்ச உடனே திரும்ப பின்னாடி போனாரு. வேற வழி இல்ல. அதுக்கப்புறமா ரபாடா ஓவர், யான்சன் ஓவர், கடைசியில நோக்கியா ஓவர் கிட்டே வந்துட்டாரு. இந்த கிரெடிட்ஸ் கொடுத்து ஆகணுங்க. ஆக்சுவலா வந்து இங்கிலாந்து வந்து இந்த மேட்சை முழுக்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அந்த 18, 19, 20 அதாவது ரபாடா, ஜான்சன் அதுக்கப்புறம் நாட்ஜே இவங்க 3 ஓவர் வந்து பாத்தீங்கன்னா அப்பா சிம்ம சொப்பனமா இருந்தது இங்கிலாந்துக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் நானு. ரபாடா நார்க்கியா விட 19வது ஓவர் போட்ட யான்சன் பக்காவா போட்டிருந்தாரு. அந்த ஓவர்ல மட்டும் பெருசா பவுண்டரிஸ் அப்படி கொடுத்திருந்தாரு. யான்சன் நான் ஜான்சன் சொல்லிட்டேனே. பரவாயில்ல, நல்லா ஒண்ணுதான். ஓ, நமக்கு ஜான்சன் அவங்களுக்கு யான்சன். சரி, நீங்க அது பேர்லாம் பார்க்காதீங்க. ஆனா 19வது ஓவர் போட்டவர் சூப்பரா போட்டாரு. அவ்வளவுதான். அதேதான் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பவுலிங் அட்டாக் ரொம்ப பிடிச்சது. அதான் நீயே பாத்துருப்ப, உனக்கு செய்யலான்னு சொல்லி போனை பாத்துட்டு இருக்கேன். இது போன் பண்ணி இங்கிலாண்டா அப்படின்னு சொல்லாம இருந்தேன். எங்கடா இங்கிலாந்து அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. நான் மெசேஜ் பண்ணல சவுத். ஆனா அந்த கேட்ச் நான் ஒண்ணு வச்சிருந்தேன், ஸ்டோரி வச்சிருந்த மாதிரிதான். அதாவது பேட்டிங்ல எதுவும் பண்றது கிடையாது. ஆனா கடைசியில ஒரு கேட்ச பிடிச்சி ஹீரோ கேட்ச், அது கஷ்டமான கேட்சும் கூட. நான் ஒரு குறை சொல்லல, ஆனா அந்த கேட்ச் செம்மையான கேட்ச். அவர்தான் ஹீரோ. அந்த கேட்ச் பிடிச்சதுக்கு அப்புறமா தான் ஹீரோ ஆயினாரு. ஆனா அந்த கேப்டன்சியும் சரி, அவரோட அந்த கேட்ச் ஃபீல்டிங்கும் சரி, அவரால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் கொடுத்து டீம் வின் பண்ண வச்சிருக்காரு. ஆப்வியஸ்லி நம்மளுடைய டிகாக் தான் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாரு. அவர் இனிமே வாங்கிட்டே இருப்பாருங்க, அவ்வளவுதாங்க. அவர் கண்ட்ரோல் பண்ண முடியாது. போறப்ப கப்பை கொடுத்தா போவாரோன்னு ஒரு பக்கம் தோணுது. அதுக்கு தனியா இந்தியா வந்து நிப்பாங்க, குறுக்கு அந்த கௌஷிக் வந்தா அப்படின்னு. இந்தியா வரும்போது நம்பிக்கையே வருது. கப்பை மட்டும் கொடுத்துட்டு போறானோ, ஃபைனல் வந்துடுறானு சொல்லிட்டு பரவாயில்ல, டீம் இந்தியா அந்த வாட்டி ஜெயிச்சே தீர்றோம். இப்ப எந்த வீடியோ வந்து எந்த வீடியோக்கு போயிட்டோம்? இல்ல ஜெயிச்சு தரணும். இல்ல இந்தியா ஜெயிக்குன்றதுக்காக சொன்னப்பா. சவுத் ஆப்பிரிக்கா கான்ட்ரிபியூட் நல்லா இருக்கு. சோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன். எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, சோ அடுத்த வீடியோல உங்களை வந்து பாக்குறோம். until then bye from விஜய் சிட்டி and நிதிஷ் சேகர் ரெட்டி and எங்க கூட ஆஷிக்.